ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 642. கட்டிட்ட தாமரை ஞானத்தில் 9. மட்டிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர். தட்டிட்டு நின்று தளங்களின் ஊடு போய் ஒட்டிட்டு நின்று பூரணமானதே. விளக்கம். நமது உடலில் உள்ள மூலாதாரம் முதல் சகஸ்ரார தளம் வரையில் தாமரை இதழ்களால் இணைக்கப்பட்ட 7 ஆதாரங்கள் உள்ளன. இவை உடலின் 9 வாய்களின் இயக்கத்திற்கு ஆற்றல் தரும் மையங்களாக உள்ளன. உடலின் 7 ஆதார சக்தியும் நம் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியால் விழிப்படைந்து 7 ஆதார சக்தியுடன் இணைகிறது. மேல் நோக்கி பாயும் குண்டலினி சக்தியானது ஆதார சக்கரம் ஒவ்வொன்றாக கடந்து தடைகளை தகர்த்து மேலே செல்கிறது. இறுதியாக தலையின் உச்சியில் உள்ள சகஸ்ரார சக்கரத்தை அடையும் போது அங்கே சக்தி சிவத்துடன் ஒன்றிணைந்து முழுமை பெறுகிறது என்கிறது இந்த பாடல். மனிதன் தன் மூச்சையும் சிந்தனையையும் ஒருநிலைப்படுத்தி யோக பயிற்சி செய்யும் போது அவனுள் இருக்கும் ஆதிசக்தி விழிப்படைந்து உடல் தலைகளை கடந்து பேரின்ப நிலையை அடையும் ரகசியத்தை திருமூலர் இந்த பாடலில் புதைத்து வைத்துள்ளார். Explanation. From the root to the Sahasrara floor in our body, there are 7 auras connected by lotus petals. These are the centers that provide energy to the movement of the 9 gates of the body. The 7 auras of the body are awakened by the Kundalini energy sleeping in our body and connect with the 7 auras. The Kundalini energy flowing upwards crosses the aura chakra one by one, breaks down the obstacles and goes up. Finally, when it reaches the Sahasrara chakra at the top of the head, the energy there merges with Shiva and becomes complete, says this song. Tirumular has buried in this song the secret of how, when a person practices yoga by aligning his breath and thoughts, the primal energy within him awakens, transcends the shackles of the body, and reaches a state of bliss. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.